இன்றைக்கி நான் கோஸ் பொரியல் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோஸ் கறி செய்கிறதுக்கு 1/2 கிலோ கோஸ் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வானலியில் 1 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். கடுகு 3/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதில் கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ ஜீரகம் சேர்க்கலாம். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்தேன். பருப்பு பொன்னிறமாக ஆகிடுத்து. இப்போ பச்சை மிளகாய் ஒரு 4 நடுவில் கீறி போட்டிருக்கேன். இப்போ கருவேப்பிலை சேர்க்குறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கோஸை இதில் சேர்த்து லைட்டாக திருப்பி விடணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். அடுப்பு சிம்லேயே தான் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் ஆனப்புறம் மூடியை திறந்துட்டு தண்ணி இருக்கான்னு பார்க்கலாம். இதில் தண்ணி இருக்குது. தண்ணி இல்லைன்னா கொஞ்சம் சேர்க்கணும் நீங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி மூடி வைக்கணும். கோஸ் கறி செய்யும்போது பாதி வெந்தப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். ஏன்னா இலசான கோஸாக இருந்ததுன்னா ரொம்ப கம்மியாகிடும், குறைஞ்சி போயிடும். முதல்ல உப்பு போட்டுட்டா உப்பு அதிகமாகிடும். அதனால பார்த்துட்டு தான் நம்ம உப்பு போடணும். கோஸ் கொஞ்சம் 3/4 பதம் தான் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுத்து. இப்போ கோஸ் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். கோஸ் நல்லா வெந்திருக்கு. அதில் இருக்கிற தண்ணியும் வத்திடுத்து. இப்போ தேங்காய் துருவல் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இதோட சேர்க்குறேன். நல்லா கலந்து விடணும். ஒரு 2 நிமிஷம் ஆகிடுது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கோஸ் கறி ரெடி ஆகிடுது. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.